தேவ ஆவியானவர் அநேகரை தம் வசமாக இழுத்துக் கொள்கிறார். நீர் என்னை இழுத்துக்கொள்ளும், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் அநேகரை தம் பக்கமாக இழுக்கிறார். கவலையோடு கூட, வேதனையோடு கூட, வியாதியின் படுக்கையில் இருக்கிற, சங்கடத்தோடு இருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வியாதியின் பெயர் எதுவாகவும் இருக்கலாம், வியாதியின் கொடூரம் எதுவாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு சுகம் கிடைக்கும். மருத்துவரின் குறிப்புகளை மாற்றி அமைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மருத்துவரின் குறிப்புகளை மாற்றி அமைக்கும் இயேசு கிறிஸ்து, மருத்துவரின் எண்ணங்களை மாற்றி அமைக்கும் இயேசு, மருத்துவரின் எண்ணங்களை மாற்றி அமைக்கும் இயேசு. இயேசு கிறிஸ்து உங்களுடைய மருத்துவருடைய வார்த்தைகளை மாற்றி அமைக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும். அதனால தான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனையோ நேரங்களிலே, எத்தனையோ விதங்களிலே நான் இந்த காரியத்தை பார்க்கிறேன். மருத்துவருடைய வார்த்தையை மாற்றி அமைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை பார்க்காலத்திலே தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது. அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் புதுபலன் அடைவீர்கள், புதுபலன் அடைவீர்கள். அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும், வியாதிகள் மாறும், சாபங்கள் மாறும், விக்கிரங்கள் மாறும், கஷ்ட காலம் கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நீங்கள் நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், நலமானது செய்யுங்கள். ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதிருங்கள், பொய் பேசாதிருங்கள், ஆகாத சம்பளங்களை விளக்குங்கள். இயேசு கிறிஸ்துவை உறுதியை பற்றிக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி ஓடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்.